மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ்ன்ற விட சோஷியல் மீடியால நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு அது என்னன்னு நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து வெளியே வர நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மேட்ரிக்ஸ் பொய்யா உண்மையா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நான் பிரேக் டவுன் பண்ண போறேன். நான் புரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு மேட்ரிக்ஸோட ரியல் ட்ரூத்தை இந்த வீடியோல சொல்ல போறேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதே மாதிரி மோர் ப்ரொடக்டிவ் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ரிக்ஸ்ன்ற விட ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ டேட்ன்ற பர்சன் தான் அதை கிரியேட் பண்ணாரு. அது அவரால் எவால்வ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அவரை பிடிச்சவரு பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்சிமம் அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் அதை பேசுவாங்க. ஏன்னா அவங்க அவர்கிட்ட இருந்து சில விஷயம் லேர்ன் பண்ணிருக்காங்க, அதனால பேசுறாங்க. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா தப்பான்னு பேச வரல. அதோட ரியல் ட்ரூத் என்னன்றதுதான் இந்த வீடியோல நான் பேச போறேன். இங்க மேட்ரிக்ஸ்ன்னு சொல்ற வார்த்தை என்னன்னா, சின்ன வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு ஒருத்தர் கையில அடிமையா வேலை செஞ்சு அவருக்காக உழைச்சி அதுல இருந்து நீ சம்பாதிக்கிறது தான் மேட்ரிக்ஸ். நீ வேலைக்கு போறதே மேட்ரிக்ஸ். நீ ஒருத்தனுக்கு கீழே வேலை செஞ்சாலே மேட்ரிக்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லி உனக்காக நீ வேலை செய்ய மாட்டேற, மற்றவனுக்காக வேலை செஞ்சு அதுல இருந்து நீ சம்பாதிச்சிட்டு இருக்க, இப்படின்னு சொல்றதுதான் மேட்ரிக்ஸ்ன்ற வேர்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளா ரேட் ரேஸ சொல்லுவாங்க. எலி வந்து அதோட ஒரு எலி சொல்ற வேலையை திரும்ப திரும்ப மத்த எலியை பார்த்து அதுங்களும் அதையே பண்ணிட்டு இருக்கோம். இதே தான் நம்மளுமே பண்றோம். இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த பேட்டர்னை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்ற அதை விட்டு நீ ஏன் வெளியே வர மாட்டேற அப்படின்னு சொல்றது பேர் தான் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ரிக்ஸ்ன்றது எல்லாராலையும் வெளியே வர முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இங்க எல்லாருக்குமே தனியா சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். எனக்குமே ஆசை இருக்கு. எல்லா டைமும் எல்லாராலையுமே பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ ஏன்ற ரீசனை இப்ப நான் சொல்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் மேட்ரிக்ஸ்ன்ற வார்த்தையை கேட்கிறப்ப எனக்கும் வந்து வேலைக்கெல்லாம் போறதுக்கு பிடிக்கல. ஸோ பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ்னா வேலைக்கு போறது மேட்ரிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வரணும்னு சொல்றேன். வார்த்தை தான் அதிகமா இருக்குமே தவிர நான் பிசினஸ் பண்ணணும்ன்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. நான் மேட்ரிக்ஸ் விட்டு வெளில வரணும் நிறைய பேர்களை பேசியிருக்கேன். பட் ஆனா அதெல்லாம் ரியலான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா மேட்ரிக்ஸ்ன்றது எல்லாராலையும் அதை விட்டு வெளியே வர முடியாது. இங்க எல்லாருமே பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா வேலைன்றது ஒண்ணு இருக்கும். எல்லாருமே பிசினஸ் பண்ண செய்யிட்டா அப்ப உங்களுக்கு யார் வேலை செய்ய வருவா? யாரால முடியுமோ அவங்களால மட்டும்தான் பிசினஸ் பண்ண முடியும். பிசினஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. பட் அதுக்காக ஸ்கில் மட்டும் இருந்தா போதாது. அதுக்கான மணியும் தேவை. மணி இல்லாத சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ் நிறையவே இருக்கு. பட் அதுக்கான ஸ்கில் வேணும். ஸ்கில் இல்லாதவன் பண்ண முடியாது, மணி இல்லாதவன் பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ரிவிலேஜான லைஃப்ல இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ப்ரிவிலேஜ் இல்லாத லைஃப்ல உங்களால ரிஸ்க் எடுக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்டா மேட்ரிக்ஸ்ல இருக்க ரிஸ்க் எடுத்துட்டு வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க நிறைய பேரால ரிஸ்க் எடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஜாப் போயிட்டே நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படி டெவலப் ஆனவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ஒரு ஜாப் போயிட்டு அது மூலியமா ஸ்கில்ல டெவலப் பண்ணி அது மூலியமா ஒரு நாலேஜை கெயின் பண்ணி தான் ஸோ மேட்ரிக்ஸ்ன்றது வார்த்தையை விட்டு வெளில வந்திருக்காங்க. அவங்க மேட்ரிக்ஸை பத்தி பேசலாம், அவங்க ஒரு கிளியரான டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த நிறைய பேர் ஆல்ரெடி மணி ஏர்ன் பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு ஆல்ரெடி காசு இருக்கிறவங்க, நீ ஏன்டா மேட்ரிக்ஸை விட்டு வெளில வராம இருக்க, வந்து பிசினஸ் பண்றா அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நம்பிடாதீங்க. ஸோ அது உங்களுக்கு 100% ஃபேக்க மட்டும் தான் கொடுக்கும். ஸோ ஏன்னா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா அப்ப என் கையில அதுக்கான ஸ்கில் இருந்துச்சான்னு கேட்டா என்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை. நான் ஸ்கில்லை டெவலப் பண்ணவும் இல்லை. அதனால இப்ப நான் ஜாப் தான் போயிட்டு இருக்கேன். இதுதான் ரியாலிட்டி. மேட்ரிக்ஸ்னா என்னன்றது ஒரு கிளியர் வியூ சொல்லிட்டேன். மேட்ரிக்ஸை விட்டு வெளில வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ரொம்பவே கஷ்டம். அதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். நிறைய லைஃப்ல நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களை நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட சிரிச்சு பேச முடியாது. அவங்க கிட்ட எரிஞ்சு விழுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. எல்லாருமே உங்களை விட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால மேட்ரிக்ஸை விட்டு ஒரு மிடில் கிளாஸ் மேனா வெளியே வர முடியும். மேட்ரிக்ஸை விட்டு நீங்க சீக்கிரமா வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு ரொம்பவே டைம் நிறையவே இருக்கு. நல்ல ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்க. அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி ஃப்ரீலான்ஸா அந்த ஸ்கில்ல இருந்து ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. நிறைய நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுங்க. நிறைய கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பில்ட் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய நெட்வொர்க்கிங் கிடைக்கும். இந்த நெட்வொர்க்கிங் மூலமா உங்களோட ஸ்கில்ல வந்து நீங்க நிறைய பேருக்கு சர்வீஸா ப்ரொவைட் பண்ணலாம். இது மூலமா ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இந்த ஏர்னிங்ஸை வச்சு இன்னும் நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் மாடலை எப்படி ப்ரோட்டோடைப்பா ஸோ அந்த டீமை வச்சு ஒரு பிசினஸா மாடலா ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வர முடியும். டைரக்டா எடுத்த உடனே மேட்ரிக்ஸை விட்டு வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கடன் வாங்கியாவது நான் பண்ணி மேட்ரிக்ஸை விட்டு வெளில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாங்கின கடன் மொத்தமும் லாஸ்ட்ல தான் போய் நிற்கும். உங்களுக்கு எல்லாராலையுமே அதை சர்வே பண்ண முடியாது. 100ல 80% ஆஃப் பீப்புள் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்காங்க. 20% ஆஃப் பீப்புள் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. 20% சொல்றதே ஒரு ஆவரேஜா தான் சொல்றேன். அதுவுமே இருக்கான்னு எனக்கு தெரியல. நானுமே வந்து மேட்ரிக்ஸ் விட்டு வெளில வரணும்னு நினைச்சு நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்கேனே தவிர பண்ணதே கிடையாது. ஆக்ஷன் எடுக்காம இங்க எதுவுமே நடக்காது. ஸோ மேட்ரிக்ஸ்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னா அதை நம்பி அந்த மேட்ரிக்ஸ் என்ற ட்ராப்புக்குள்ள விழுந்துடாதீங்க. ஸோ நீங்க அதுக்காக எஃபோர்ட் போடுங்க. எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா மேட்ரிக்ஸ் விட்டு வெளில வர முடியும். நீங்க இந்த மேட்ரிக்ஸ்ன்ற வேர்டு இல்ல இந்த மேட்ரிக்ஸ் இல்லாம இப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன் விட்டு நீங்க வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ பார்ட் 2ல நான் போடுறேன். ஸோ இதே மாதிரி மோர் ப்ரொடக்டிவ் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then டாடா பை பை, see you guys.